irregular periods என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். கல்வியையும் மருத்துவத்தையும் தனது இரு கண்களாக கொண்டு அதற்கான பல்வேறு சிறப்பான திட்டங்களை யாரும் சிந்திக்காத வண்ணம் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். குறிப்பாக உயர்கல்வித்துறைக்கு முத்தான திட்டங்களான புதுமை பெண் திட்டம், தமிழ் புதுவன் திட்டம், நான்முதல்வன் திட்டம் போன்ற திட்டங்களை வழங்கி உயர்கல்வியை சிறப்படைய செய்து வருகிறார். அதனால்தான் உயர்கல்வியில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் உயர்கல்வியின் கட்டமைப்பையும் மாணவர்களின் எதிர்காலத்தையும் பாதிக்கும் வகையில் ஒன்றிய அரசு வெளியிட்டுள்ள இந்த வரைவு நெறிமுறைகளை எதிர்த்து அதனை திரும்ப பெற வலியுறுத்தி இந்த அவையில் தீர்மானத்தை கொண்டு வந்த நமது தமிழ்நாடு முதலமைச்சருக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய திருநாட்டில் பல மாநிலங்கள், பல பிரதேசங்கள், யூனியன் பிரதேசங்கள் இருந்தாலும் மாநில சுயாட்சி, மாநில உரிமை கட்டி காப்பதில் தலைமங்களாக இருக்கக்கூடிய தலைவர்கள் பேரறிஞர் அண்ணாவும் அன்பு தலைவர் டாக்டர் கலைஞரும் அந்த இருக்கையை இன்று தக்க வைத்து மாநில உரிமையை கட்டி காக்க தீர்மானம் கொண்டு வந்திருக்கிற இந்தியாவின் ஒரு ஒற்றை முதலமைச்சர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் என்பது எல்லோருக்கும் பாராட்டக்கூடிய செயல். அந்த வகையில் மாணவர்கள் சார்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்திற்கு நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பல்கலைக்கழகங்களில் உள்ள துணைவேந்தர்கள் நியமனத்தில் தேர்வு செய்கிற தேர்வு குழுவில் இதுவரை 3 பேர் உள்ளனர். அதனை சீர்கெடுக்க சர்வாதிகார போக்கோடு மாநிலங்களை கருத்து கேட்காமல், கலந்து பேசாமல் யுஜிசி சார்பில் 4வது உறுப்பினர் சேர்க்கப்பட வேண்டும் என்பது மாநில உரிமையை பறிப்பதாகும். அதை திரும்ப பெற கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை பேராசிரியர்களும் கல்வியாளர்களும் வரவேற்கிறார்கள் என்பது இன்னும் மற்றற்ற மகிழ்ச்சி. தமிழகத்தை ஆண்ட முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஏழை எளிய மாணவர்கள் நலன் கருதி உயர்கல்வியில் பொறியியல் படிப்பில் நுழைவுத் தேர்வு என்ட்ரன்ஸ் எக்ஸாமை ரத்து செய்தார். அதனால் மாணவர்கள் நலன் காத்த மகத்தான தலைவர் டாக்டர் கலைஞர் மீண்டும் உயர்கல்வியில் நுழைவுத் தேர்வு ஒன்று ஒன்றிய அரசு திணிப்பது மாணவர் நலனுக்கு எதிரானது என எண்ணி தடுத்த நிறுத்த தீர்மானம் கொண்டு வந்த நமது முதல்வர் கொண்டு வந்த முத்தமிழறிஞர் கலைஞர் இறக்கவில்லை. இதோ இருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதியின் உருவில் மாநில உரிமையை கட்டி காக்க என்பதில் இந்த நேரத்தில் எடுத்துக்கொண்டு இந்த தீர்மானத்தை நிறைவேற்ற துணை நின்ற அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் சட்டமன்ற குழு தலைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் இதற்கு வெளிநடப்பு செய்திருக்கிறார். இதை எதை உணர்த்துகிறது என்றால், மாண்புமிகு உறுப்பினர் பிஜேபி வெளிநடப்பு மூலம் யுஜிசி ஒன்றிய பாஜகவின் கைப்பாவை என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் கூடுதலாக மூத்த உறுப்பினர் அண்ணன் ஜி கே மணி அவர்கள் நீதிமன்றத்தினுடைய வழக்கை விரைந்து நடத்த வேண்டும் என்ற கருத்தை சொல்லியிருக்கிறார். தமிழக அரசின் சார்பில் வழக்கறிஞர் குழு அமைத்து விரைந்து வழக்கை நடத்தி மாநில உரிமைகள் கட்டி காக்கப்படும் என்பதையும் மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கலைஞர் கொண்டு வந்த திட்டம் சமச்சீர் கல்வி திட்டம். அந்த திட்டம் தமிழகத்தில் நடைமுறைப்படுத்துகிறது. எல்லா உறுப்பினர்களும் சொன்னதை போல் மக்கள் போராட்டம், சட்ட போராட்டம் நடத்தி தமிழ்நாடு முதலமைச்சர் காக்க வேண்டும், நாங்கள் துணை நிற்போம் என்று முன்வரிசையில் இருக்கிற தலைவர்கள் சொன்னார்கள். தலைவர் அவர்களே, முதல்வர் அவர்களே, கலைஞர் கொண்டு வந்த சமச்சீர் கல்வி திட்டம் தடை செய்யப்பட்டது. உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று திமுக ஆட்சியில் இல்லாத போது, கோட்டையில் இல்லாத போது, கோத்தனையில் இல்லாத போது, அதிகாரத்தில் இல்லாத போது, ஆட்சி இல்லை என்றாலும் உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு கலைஞர் கொண்டு வந்த சமச்சீர் கல்விக்கு துணை நின்றது என்பது இந்த சபையிலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அந்த வகையில் முதல்வர் கொண்டு வந்திருக்கிற தீர்மானத்தை வரவேற்று பாஜக தீர்மானத்தை எதிர்த்து அனைவருக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் அவர்கள்.